அந்த டைரக்டர் கிட்ட வந்து நான் கேட்டேன். நான் வந்து அங்க கொஸ்டின் கேட்கல, நான் நல்லவன். கேட்டிருந்தா நான் வந்து டாக்ஸிக்கோ அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணது எனக்கு தெரியல. அது வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? எங்கே பார்த்தாலும் பாய் பெஸ்டி பாய் பெஸ்டி பாய் பெஸ்டி தட்டி மாதிரி சுற்றிட்டு இருந்த கதிரியே வந்து அனிதா வந்து திருத்திட்டா. ஸோ ஃபெமினிசம் அப்படிங்கிறது வந்து விட்டு போகிறதுல மட்டும் இல்லை, விட்டு கொடுக்காம இருக்கிறதுலையும் இருக்குது. இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ நிறைய இன்னோசன்ட் பீப்புள் வந்து மென்ஸ்லையுமே இருக்காங்க. கஞ்சா விற்கிறவங்க கூட சுற்றினா தப்பு, கஞ்சா அடிக்கிறவங்க கூட சுற்றினா தப்பு இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ரேண்டமாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு செகண்டில் வந்து பயங்கரமாக டாக்ஸ்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து மனசை விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எதை பற்றி பேச போகிறோன்னா மோனோகாமி ரிலேஷன்ஷிப். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜேகாட். Sticking to one man or a man sticking to one woman concept is going down. So monogamy for both Yeah, monogamy is the right word to use. Yeah, probably. is what you admire. Yeah. In this day and age of 2019, we don't get to see much. சொன்ன மாதிரி ரேண்டமாக ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சந்தீப் பங்காரெட்டியோட ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். இந்த மாதிரி மோனோகாமி ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் வந்து ரேராக தான் இருக்குது இந்த காலகட்டத்தில். 2019 அப்புறமா அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். ஸோ அதை பார்த்த உடனே ஏகப்பட்ட படங்கள் வந்து மைண்டில் வந்துகிட்டே இருந்துச்சு. முக்கியமாக சொல்ல போனோம்னா நம்ம டைரக்டர் செல்வராகவன் படம்லாம் வந்து பயங்கரமாக யோசிக்க வச்சுது. அவர் அந்த வார்த்தை சொன்ன உடனே டப்புன்னு நமக்கு வந்து எங்கே போகுது மைண்டு அப்படின்னா இந்த 7G ரெயின்போ காலனி படத்துக்கு தான் போகுது. இப்போ கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும், 7G ரெயின்போ காலனி 2 ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் படம் எடுக்கிறாங்க. அந்த லவ் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாக்ஸிக்காக தான் இருக்குது. அதாவது பையனை பற்றி பொண்ணு குறை சொல்கிறதும், பொண்ணை பற்றி பையன் குறை சொல்கிறதும், இந்த மாதிரி டாக்ஸிக்காக எடுத்தால் தான் அந்த லவ் ஸ்டோரியை வந்து பார்க்குறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி படம் எடுத்தால் தான் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குது அப்படிங்கிறனால லைனாக வர்ற படங்கள் எல்லாம் அந்த மாதிரி லவ் ஸ்டோரியாகவே வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பயமும் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல லவ் ஸ்டோரி, அதாவது இந்த மோனோகாமி ரிலேட்டடாக, அதாவது ஒரு ஜானராக பிரிஞ்சிச்சு பாருங்க, மோனோகாமி லவ் ஸ்டோரி அப்படின்னு. ஸோ டாக்ஸிக் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி 2 பார்ட்டாக பிரித்து வைக்கிற மாதிரி இப்போது லவ் ஸ்டோரிஸ் வந்து வந்துருச்சு. அது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர், அதுக்கப்புறம் இந்த பேபி. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றக்கூடிய இல்லை டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ பாய் பெஸ்டி நிறையா யூஸ் பண்ணுறாங்கங்க. எங்கே பார்த்தாலும் பாய் பெஸ்டி பாய் பெஸ்டி பாய் பெஸ்டி, என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு படத்தில் எப்படி வந்து ஒரு காமெடியன் இருக்கானோ அந்த மாதிரி ஒரு பாய் பெஸ்டியும் ஒருத்தன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பாய் பெஸ்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து ஒரு கேரக்டராக எல்லா படத்துலையுமே வர வைக்கிறாங்க. ஸோ என்ன, ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் மற்ற படங்கள்லாம் என்ன ஆச்சு, எதை சொல்கிறேன்னா நம்ம இந்த லவ்வர் ஃபெமினிசம் பேஸ் பண்ணியான ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரெக்டரே வந்து சொல்லியிருப்பார். ஸோ எனக்கு தோணின பர்சனலான ஒரு கேள்வியை வந்து அந்த டிரெக்டர்கிட்ட வந்து நான் கேட்டேன். ஒரு ஈவெண்ட்டில் வந்து அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஸோ நான் என்ன கொஸ்டின் கேட்டேன், ஸோ அவங்க என்ன அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க, டைரக்டர் பிரபுராம் வியாஸ். ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள், பார்த்துட்டு வந்து கிளாரிட்டியாக பேசலாம். நான் வந்து நீங்கள் அந்த ஹீரோயின் கேரக்டர் ஆர்க் பண்ணதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அந்த பொண்ணை வேறு மாதிரி காமிச்சிருந்தாலும் அது அப்படி போயிட்டுருக்கும். ஏன்னா ஐடி பீப்புள்ஸ் காரில் ட்ராவல் பண்ணுறாங்க, எல்லோரும் டீமாக மீட் பண்ணுற மாதிரி தான் அந்த ஹீரோயின் வந்து காமிச்சிருப்பீங்க. தனியாக அந்த பையன் கூட பைக்கில் போகிற மாதிரியோ வேறு ஒரு பையன் கூட பைக்கில் போகிற மாதிரியோ நீங்கள் வந்து காமிக்கல. அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் இதை வந்து எது கூட நான் ரிலேட் பண்ணி பார்க்குறேன்னா, என் ஃப்ரெண்டு வந்து 6 இயர்ஸாக வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணான் ஃப்ரம் ஸ்கூல் டேஸ்லேருந்து. நானும் அவனு தான் இந்த படத்துக்கு வந்து போனோம். அவனுக்கு என்ன ஒரு தாட்னா, நான் வந்து எமோஷனலாக ரொம்ப ஸ்ட்ராங்கு, எதுக்குமே அழுவ மாட்டேன் அப்படின்னு. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டு இறந்துட்டான். அதை அவன் அட்டன் பண்ணியிருக்கும் போது கூட அழுவலை. இது எல்லாமே அவனை வந்து எங்கே பாதிச்சுது அப்படின்னா, நீங்கள் இந்த படத்தில் தான் பாதிச்சுது. உசுர உருவி சாங் வந்து வரும்போது நான் லெஃப்டில் சும்மா அப்படியே கேஷுவலாக அப்படி திரும்பி பார்க்கும்போது அழுகுறான். தேம்பி அழுதுட்டுருக்கான். என்னடா அழுதுட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ரொம்ப எங்கள் 2 பேர் ரிலேட் ஆகிடுச்சு இந்த விஷயம் வந்து. ஆக்சுவலாக அவன் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணு அது வந்து ஒரு மிடில் ஏஜ், இவங்க வந்து ரொம்ப கீழே ஒரு டீனேஜ் மாதிரி தான் இருந்தாங்க. அப்போது காலேஜ் முடிஞ்சு அந்த பொண்ணு வேறு ஒரு பையன் கூட வேலையில் இருக்கும்போது பைக்கில் போகிறது அதெல்லாம் இவனுக்கு தெரியும். இவன் லைக் என்னன்னா வந்து எப்படி ட்ரீட் பண்ணானா, நான் கேள்வி கேட்டால் டாக்ஸிக் ஆகிடுவேன், இட்ஸ் ஓகே நான் வந்து ஒன்று ஃப்ரீடமாக விடுறேன் அப்படின்ற மாதிரி விட்டுட்டான். பட் எண்டில் என்ன ஆச்சுன்னா,
பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு அவன் வேற ஒரு பையன் கூட பேட்சப் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு. இப்ப என்னன்னா, அழுவுறான். என்கிட்ட வந்து படம் முடிச்சுட்டு டீ குடிக்கும்போது நான் கேட்குறான். அப்ப நான் வந்து அங்க கொஸ்டின் கேட்கல. நான் நல்லவன். கேட்டிருந்தா நான் வந்து டாக்ஸிகோ அப்படின்னு கேட்டான். அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணது எனக்கு தெரியல. அது ஸோ அதுதான் இது என்ன ரிலேஷன்ஷிப் வந்து மேஜரா ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்துலதான் ஆக்ட் ஆகுது. இப்போ ஒரு மோனோகமஸான ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்க போறேன், எனக்கு நீ உனக்கு நாங்கும் போது அதை ஆனர் பண்றது வந்து 2 ஜெண்டர்ஸுமே பண்ணணும்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு நீங்க கொடுக்குற ட்ரஸ்ட்டை அட்வான்டேஜா எடுத்து அந்த ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணா எந்த ஜெண்டர் பண்ணாலுமே அது தப்பு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த ட்ரஸ்ட்டை கொடுக்கறவங்களையே அந்த ட்ரஸ்ட்டை வைக்கிறவங்களையே எப்படி சொல்றது, ஒரு இதுவான இடத்துக்கு தள்ளுறதுங்கிறது சரியான போக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எந்த ஜெண்டர் பண்ணாலுமே அது தப்பு தான் நினைக்கிறேன். ட்ரஸ்ட்டை எந்த ஜெண்டர்ல இருக்கிறவங்க பிரேக் பண்ணாலுமே அது தப்பு தான் நினைக்கிறேன். அதாவது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒருத்தன் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு ஃபெமினிசம் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறான். அதாவது ஒரு சோஷியல் இஷ்யூ, இல்லை நான் வந்து ஒரு சோஷியலிஸ்ட் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அந்த படத்தை நிஜமாலே அவன் வந்து பெண்களுக்காக தான் எடுக்கிறானா, இல்லை அப்படி வச்சா தான் நம்ம படத்தை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபெமினிசம் பேஸ் பண்ணி படம் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஈவன் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட உமன்ஸ் பற்றி எடுக்கிறாங்க. ஓகேங்க, உமன்ஸ் பற்றி எடுக்கிறது வந்து அவேர்னஸ் தான், தப்புலாம் நான் சொல்லலை. பட் உமன் பற்றி மட்டுமே வந்து அவேர்னஸோடைய ஒரு படம் வந்து வந்துச்சுன்னா அது எந்த வகையிலுமே ஏற்றுக்க முடியாது. ஸோ நிறைய இன்னோசன்ட் பீப்புள் வந்து மென்ஸ்லையுமே இருக்காங்க. ஏன் பொண்ணுங்களால பசங்க பாதிக்கப்படலையா, இல்லை பசங்களால பொண்ணுங்க பாதிக்கப்படலையா? ஸோ போத் ஜெண்டருக்கும் நம்ம வந்து ஈக்குவலாக தான் எதுவாக இருந்தாலும் பார்க்கணுன்னு. ஸோ இங்கேயும் தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க, இங்கேயும் தப்பு பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ லவர் படம் வந்து எடுத்துக்கலாங்க. எனக்கு வந்து என்னென்னா, அந்த அருண் கேரக்டர் வந்து டோட்டலாக ஒரு இன்னோசன்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுறான். அவன் லைஃப்பில் வந்து அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு பார்த்தா ஒருத்தன் தான் இருக்கான். மீதி எல்லாருமே வந்து குரூப்பாக இருக்கானுங்க. ஆனால் ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுக்குன்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. அவங்க அம்மா இருக்காங்க, அவ்வளோதான். அவன் ஃபேமிலியே யாருன்னு பார்த்தாக்கா அவங்க அம்மா, ஒரு ஃப்ரெண்டு, அவ்வளோதான். க்ளோஸ் சர்வே யாருன்னு பார்த்தா அவங்க 2 பேர் தான். அதை தவிர்த்து அவன் லவ் பண்ணுற பொண்ணு. ஒருத்தன் லைஃப்பில் 3 பேர் மட்டும்தாங்க இருக்கிறாங்க இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ அப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பொண்ணுக்கிட்ட தான் அவங்களுடைய சந்தோஷம், சோகம், துக்கம், கோபம் எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் காமிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து வெறும் ஹாப்பினஸை மட்டுமே எதிர்பார்க்குற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியல. அதில் ஒரு சீன் என்ன வந்து ரொம்ப யோசிக்க வச்சது என்னன்னா, இந்த மணிகண்டன் வந்து வேலையை விட்டுட்டு அவர் ஃப்ரெண்டு கூட பைக்கில் போவார். அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாருன்னா கஞ்சா விற்க போயிட்டுருப்பார். ஸோ கூட இருந்த ஒரே காரணத்தினால அந்த ஹீரோவை வந்து தப்பாக நினைக்கிறாங்க, ஹீரோயின் வந்து. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் நான் ஒரு சீன் இதே மாதிரி பில்டப் பண்ணுறேன். இதே ஹீரோ வந்து பைக்கில் வராரு, சரி தம் அடிக்கலாம் தனியாக ஒரு டீ கடைக்கு ஒதுங்குறாரு. ஸோ அந்த காரில் வராங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒருத்தன் வந்து கஞ்சா வாங்கிறதுக்கு வரான். அந்த காருக்குள்ளார ஹீரோயினை பார்க்குறாரு. எவன்டா அவன் இங்கே வந்து வாங்கிட்டு போய் அந்த காரில் உட்காரான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு. ஸோ இப்போ வந்து ஹீரோ தப்பாக நினைக்கலாம்ல, என்ன இது கஞ்சா அடிக்கிற கூட பசங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்னு, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறா, கஞ்சா அடிக்கிற பசங்க கூட சுற்றுறா அப்படின்னு அவன் பார்த்துருந்தான்னா ஏற்கனவே அவனை டாக்ஸிக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் அவன் பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக தானே ரியாக்ட் பண்ணியிருப்பான். கஞ்சா விற்கிறவன் கூட சுற்றினா தப்பு, கஞ்சா அடிக்கிறவன் கூட சுற்றினா தப்பு இல்லையா? எனக்கு அந்த ஒரு கான்செப்ட் தான் ஒன்றுமே புரியல. ஸோ அவங்க எதுக்கு இவன் மேலே இவ்வளோ டென்ஷன் ஆகணும்? அந்த இடத்துல அவங்க பார்த்தது கூட எக்ஸ்பிளைன் பண்ண விட்டுறலாம் ஹீரோவை வந்து. ஸோ அதுவுமே வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். அவன் லைஃப்பை சுற்றியே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. அதில் பாசிட்டிவ்னு பார்த்தா அந்த பொண்ணு மட்டும்தான். டே பை டே அந்த பொண்ணுக்கு இவன் மேலே ஹோப் போகுது. ஹோப் போகிறனால 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை வருது. இவனுக்கு என்னன்னா, இருக்கிற இந்த பொண்ணையை இழந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். இப்போ காலேஜ் படிக்கிறப்ப எல்லாருமே வந்து லவ் பண்ணுவோம். ஸோ ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கும் போது அவன் என்ன இருக்கான், என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்து சப்போர்ட் பண்ணுறவ தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நல்ல லவ்வர். இதுவே நான் வந்து எக்ஸாம்பிளாக இப்போது மணிகண்டன் வந்து ஒரு கேஃபே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஒரு எய்மோடு இருக்க பையன் தானே. என்னன்னா பிஸ்னஸில் லாஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் லவ்வர் படத்தில் இருக்க அந்த பொண்ணை தூக்கிடுறேன். ஸோ மணிகண்டன் இருக்க இடத்துல வந்து நம்ம 7G ரெயின்போ காலனி அனிதாவை வைக்கிறா. தத்தி மாதிரி சுற்றிட்டு இருந்த கதிரியே வந்து அனிதா வந்து திருத்திட்டா. ஏன் இந்த அருண் எய்மோடு இருக்க ஒரு பையன் இந்த பையனை லவ் பண்ணியிருந்தா அவங்க 2 பேரோட பேர் எப்படி இருந்திருக்கும்? ஸோ ட்ரீமே இல்லாத ஒரு பையனை வந்து ஒரு லவ் வந்து வாழ்க்கையில் சாதிக்க வைக்குது. அதுவே ட்ரீமோடு இருக்க ஒரு பையனை சாதிக்க வைக்காதா?
உன் கூட சந்தோஷம் இருக்கும்போது மட்டும் தான் கூட இருக்கணுமா? சோகம் இருக்கும்போது தட்டி விட்டுருவியா? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இந்த லவ்வர் படம் வந்து போர்ட்ரே ஆச்சு. என் பையன மட்டும் குறை சொல்லணும். அதாவது நீங்க ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்க. அது பெருசு பெருசா பேர கண்டுபிடிக்கிறீங்க. பிளாட்டோனிக் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸு, லிவ் இன்னு, கேஷுவல் ரிலேஷன்ஷிப்னு ஏகப்பட்டது இருக்கு புதுசா. அப்போலாம் வந்து பிரேக்கப்பு, கமிட்டடு, சிங்கிள் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து ஏகப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஒண்ணும் புரியல. இதில வந்து அண்ணன் பாப்பா லவ் வேறயா? அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா? அது என்ன கருமமோ? எல்லாம் போட்டு ஒரு மாதிரி இந்த ஜென்ரேஷன வந்து குழப்பி சொதப்பி வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மயக்கம் என்ன? அதாவது அவன் டோட்டலா மென்டலாவே ஆயிட்டான். ஒரு ஃபோட்டோகிராஃபர், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு இருக்கிற ஒரு கேரக்டர் மென்டலாவே ஆயிட்டான். ஏன் அந்த பொண்ணுடைய பிரெக்னன்சியா இருக்கும்போது அபார்ட் ஆகியிருக்கும் ஒரு இன்சிடென்ட்னால. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு பொண்ணு வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கூடவே இருக்கா. அதில சூப்பரான ஒரு சீன் ஒண்ணு வந்திருக்கும். யாமினிகிட்ட பேசி நைஸா வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஆனா அந்த டைம்ல மெச்சூர்டா அந்த பொண்ணு ஹேண்டில் பண்ணும். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிக்காம இருக்காத. இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நானும் காமிச்சிக்க மாட்டேன், நீயும் காமிச்சிக்காத. மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபெமினிசம் அப்படிங்கிறது வந்து விட்டு போறதுல மட்டும் இல்ல, விட்டு குடுக்காம இருக்கிறதுலயும் இருக்கு. இத தான் நான் சொல்ல வரேன். நிறைய தாங்கியிருக்கா. உங்களோட சேர்ந்து நானும் அவளுக்கு கை தட்டுறேன். அடுத்து வந்து பார்த்தா இருக்கிறதுலயும் பயங்கரமான ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு லவ்வுங்க. 2ஆம் உலகம். இப்பல்லாம் வந்து இந்த ஸ்பைடர் மேனு, அதுக்கப்புறம் ஏகப்பட்டது. இந்த நம்ம மார்வெல்ஸ் உள்ள போனாலே இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட்ட வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனா செல்வராகவன் வந்து அப்பவே கொண்டு வந்துட்டாரு. மல்டிவர்ஸு வேற ஒரு உலகத்துக்கு போறான் பையன். அதாவது செத்துட்டா அப்படிங்கிற ஒரு பொண்ண வந்து பார்த்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பார்த்துட்டான். அவனோட ட்ரீம் வந்து நிறைவேறிடுச்சு. ஸோ கூடவே இருக்கான். அது ஒரு விதமான ஒரு லவ் ஸ்டோரி. அதாவது லவ்னா என்னன்னே தெரியாத ஒரு உலகத்துல போயிட்டு, அந்த இடத்துல லவ் வர வைக்கிற ஒரு கான்செப்ட். அதாவது செல்வராகவனுடைய ஃபில்மோகிராஃபில எடுத்து பார்த்தா பைத்தியக்காரத்தனமான ஒரு லவ் ஸ்டோரிஸ் இருக்கும். எல்லாத்துலயுமே ஃப்ரம் தி திருவள்ளுவர் இளமையில இருந்தே சொல்றேன். நமக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு ராத்திரி பகல்னு கனவு காண்றோம். நமக்கு தெரியுது அது வேல்யூ என்னன்னு. 7G ரெயின்போ காலனில வந்து லஸ்ட்ல தான் அவனுடைய லவ் ஸ்டார்ட் ஆகும். ஆனா கிளைமேக்ஸ்ல பார்த்தா அந்த பொண்ணுடைய வாசனையே போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தாக்கத்த குடுத்துருக்கும். அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து. ஒரு வீடியோ வந்து பார்க்குறீங்க இன்ஸ்டாகிராம்ல. என்னன்னா, இந்த ஹோட்டல்ல இந்த ஃபுட்டு நல்லாருக்கும் அப்டின்னா, அந்த ஹோட்டல்ல அந்த ஃபுட்டுக்காகவே போய் தேடி போய் சாப்பிட்றீங்க. ஏன்? ஏன்னா அந்த ஹோட்டல்ல மட்டும் தான் அந்த ஃபுட்டு நல்லாருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரச்சனை வருது. அதாவது நீ ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணல, நீ பசங்ககிட்ட பேசுறது புடிக்கல, ஃப்ரீடமே தரமாட்ற அப்டின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. உங்களுக்கு அந்த பொண்ணு உண்மையாலே புடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம். இல்ல அந்த பையன் புடிச்சிருந்தாக்கா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம். இப்படி சாப்பாட்டிலே நீங்க வந்து ஃபேவரட்டான ஹோட்டல தேடி போய் சாப்பிடும்போது, உங்களுக்கான ஃபேவரட் பெர்சன் இருப்பாங்க. உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிறது லவ் தான். இல்லன்னா, இந்த மாரிலாம் என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா, உங்களுக்கு ஏத்த மாரி ஒரு பெர்சன தேடி போய் லவ் பண்றது பெஸ்ட்டு. யாருக்கும் பிரச்சனை கிடையாது. மனசு கஷ்டம் கிடையாது. இப்போ இந்த 96லாம் பார்த்தீங்கன்னா, அருமையான படம். ஒன் சைடாவே வாழ்க்கை பூரா லவ் பண்ணிட்டு போயிடுவாப்படி ஆள் வந்து. ஸோ இந்த மாரி லவ் ஸ்டோரீஸ்லாம் பார்க்கும்போது மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓகே, லவ் டுடே வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். பார்த்து கிளாப் பண்ணி சிரிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. லவ்வர் படமும் அப்படிதான். அதுக்குள்ள போனாலே தலைலாம் வலிக்கிற மாரி இருக்கு. என்னடா இது ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாரி ரொம்ப நம்மளே வந்து டிப்ரஷனுக்கு ஆளாகுது. ஸோ இந்த 7G ரெயின்போ காலனி மாரி, 2ஆம் உலகம் மாரி, மயக்கம் என்ன மாரி சரியான ஒரு லவ் ஸ்டோரிய வந்து இப்பவும் நம்ம வந்து அந்த படத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஏன்னா அந்த படம் வந்து புடிச்சிருக்கு நமக்கு. எதனால? ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்றாங்க. உண்மையா லவ் பண்றாங்க. விட்டு குடுக்க மாட்றாங்க. அதனால இந்த லவ் ஸ்டோரீஸ்லாம் இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த லவ் ஸ்டோரீஸ்லாம் வந்து ஃபேட் ஆயிடும். பாய் பெஸ்டி, டாக்ஸிக் லவ் ஸ்டோரீஸ். ஸோ இந்த மாரி லவ் ஸ்டோரீஸ் வந்து அதிகமா வர்றது வந்து ஒரு மாரி ம் நம்மளுக்குள்ளேயே வந்து அதாவது நீ ஒரு படத்த பார்த்து நீ மாறிடுவியா அப்படின்னு கேட்கறத தாண்டி, அது ஒரு இன்டைரக்ட்டா நம்மளுக்குள்ள வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ எனக்கு வந்து என்னன்னா, அந்த மாரியான ஒரு லவ் ஸ்டோரீஸ் வந்து திரும்பவும் வரணும் அப்படின்னு தோணுது. ஒரு ஃபீல் குட்டான லவ் ஸ்டோரீஸ வந்து பார்க்கணும் அப்படின்னு. ஸோ உங்க கமெண்ட்ஸ வந்து இதில சொல்லுங்க. ஸோ எனக்கும் நிறையா விஷயங்கள் வந்து பேசணும், ஷேர் பண்ணணும்னு ஆசை. ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனா இருக்கட்டுமே.